பாய்மங்கள் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் 3rd யூனிட் பார்த்துட்ருக்கோம். ஒரு பாஸ்கல் அப்படின்றது ஒரு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, டயர் அழுத்தம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம், காரில் டயர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பாஸ்கல் பெர் இன்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுத்தம் வந்து அதோட ஃபார்மில் வந்து உந்து விசை பை தொடு பரப்பு. அழுத்தம் அப்படின்றது ஒரு உந்து விசை, ஒரு பரப்பில் கொடுக்குற அழுத்தம் தானே, உந்து விசை தான் வந்து அழுத்தம். ஓகே, எஸ்ஐகளில் உந்து விசையின் அலகு வந்து நியூட்டன், அழுத்தத்தின் அலகு வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஃப்ரான்ஸில் இருக்க பிளைஸ் பாஸ்கல் அப்படின்றவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்த ப்ராப்ளம், ஒரு 90 கிலோகிராம் வெயிட் இருக்க இரு கால் தரையில் நிற்க தரையுடன் கால்களின் பரப்பளவு வந்து 0.036 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ஜி வந்து நமக்கு தெரியும் 9.8, இங்கே 10ன்னு எடுத்திருக்காங்க. அவர் உடலின் அழுத்தம், தரையில் எவ்வளோ அழுத்தம் கொடுத்துருப்பார், 90 கிலோகிராம் வந்து அவர் கால் வந்து வெயிட்டை வந்து இந்த தரையில் கொடுக்குது அப்படின்னா பரப்பளவு இவ்வளோ, தொடு பரப்பு வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ வந்து எவ்வளோ அழுத்தம், அழுத்தம்னாலே நமக்கு ஃபார்முலா தெரியும், உந்து விசை பை தொடு பரப்பு. அழுத்தம்னாலே உந்து விசை பை தொடு பரப்பு. ஸோ உந்து விசைனா எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. எம் இன்ட்டு ஏன்னு சொல்லுவோம். இப்போ வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கனால எம் இன்ட்டு ஜின்னு வச்சுக்கிறோம். ஸோ எம் வந்து 90 இன்ட்டு ஜி வந்து 9.8 இல்லை 10ன்னு எடுத்துக்கிறோம். 900 நியூட்டன் வந்து விசை வந்துருச்சு. அடுத்த அழுத்தம் சிக்கல் எஃப் பை ஏ, கரெக்டாக. ஸோ 900 பை அந்த ஏ பரப்பை வந்து டிவைட் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிருது. அழுத்தத்துக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ஹெச் ரோ ஜின்னு சொல்லுவாங்க. அடுத்து யூஸ் பண்ணுவோம். ஹெச் 0.85 மீட்டர் திரவத்தம்ப உயரம். ஸோ இது வந்து ஹெச். ஸோ வந்து அந்த திரவத்தோட அடர்த்தின்னு பார்த்தா 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அதே வீரம் கூட மண்ணெண்ணெயோட அடர்த்தி வந்து இது, அதோட அழுத்தம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீரினால் ஏற்படும் அழுத்தம் இஸ் ஈக்குவல் டு ஹெச், ஆல்ரெடி ஃபார்முலா, அழுத்தம் பி ஈக்குவல் டு ஹெச் ரோ ஜி. ஸோ ஹெச் தெரியும், ரோ வந்து கொடுத்துருக்காங்க 1000. ஸோ ஜி வந்து 10ன்னு எடுத்துக்கிறோம். நீரினால் ஏற்படும் அழுத்தம் 8500 பாஸ்கல். மண்ணெண்ணெயால் ஏற்படும் அழுத்தம். அடுத்து இதுக்கு வந்து ஹெச் வந்து இது வந்து ரெண்டும் சேம் ஹைட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 0.85 இன்ட்டு ரோ வந்து 800 இன்ட்டு 10 போட்டோம்னா இதோட வேல்யூவும் கிடச்சிருது. பூமி அட்மாஸ்பரிக் வந்து பார்த்திங்கன்னா பூமி 300 கிலோமீட்டருக்கு காற்றினால் சூழப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று 3 லெட்டர் வரும், 300 ஞாபகம் வச்சுக்கணும். பூமியில் 300 கிலோமீட்டர் காற்றினால் சூழப்பட்டிருக்கு. வளிமண்டல அடர்த்தி கடல் மட்டத்திற்கு உயரம் செல்ல செல்ல குறையும். மலைக்கு மேல் வந்து மொத்தமாக அடர்த்தி குறைஞ்சிரும். கடல் மட்டத்துக்கு கீழே சில சில சுரங்கத்துலலாம் அழுத்தம் அதிகமாக இருக்கும். மேலே சில சில அழுத்தம் குறையும், கீழே சுரங்கத்துக்கு போக போக அழுத்தம் அதிகரிக்கும். அடுத்து ஹியூமன் லங்ஸ் வந்து கடல் மட்ட அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் வந்து எவ்வளோ தாங்கும் அப்படின்னா 101.3 இதுதான் வந்து தாங்கும். இதை மேலே போய் 102 ஆம்புலன்ஸ் தான் கூப்பிட்டோம். 101.3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து உயரமான ஹில்ஸில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்னு பார்த்தாலே, அதனால் மலையில் விவர் சிலிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. சுரங்கமில் சிறப்பான சுவாசிக்கும் கருவிகள் இருக்குன்றாங்க. இத்தாலி இயற்பியலாளர் டாரிசெல்லி அப்படி தான் பாதரச காற்று மொழியை வந்து உருவாக்கினார். கடல் மட்ட அளவில் பாதரசத்தின் அழுத்தம் 760 mm. பாதரச அடர்த்தி இது. ஸோ வந்து இப்போ அழுத்தம் வந்து கண்டுபிடிக்கணும். பி ஈக்குவல் டு ஹெச் ரோ ஜி. ஸோ வந்து உயரம் கொடுத்துட்டாங்க 760 இன்ட்டு இதை எம்எம்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10⁻³ இன்ட்டு ரோ கொடுத்துட்டாங்க, ஜி கொடுத்துட்டாங்க. அப்படியே ஆன்சரை கண்டுபிடிச்சி போட்டுற வேண்டியதான். அடுத்து ஒரு வளிமண்டல அழுத்தம், அதில் ஆல்ரெடி பார்த்தோம், 101.3 கிலோ பாஸ்கல். சரிங்க. இயற்பியல் ஆய்வகத்தின் பாதரச காற்றழுத்தமானி வந்து 732 mm அளவு. பாதரச தம்பத்தில் வளிமண்டல அழுத்தம் எவ்வளவு? திரும்ப அழுத்தம் தான். ஸோ பி தான். ஹைட்டு கொடுத்துருக்காங்க 732 இன்ட்டு 10⁻³ அடுத்து ரோ வந்து கொடுத்துட்டாங்க, ஜியும் கொடுத்துட்டாங்க. பாதரசத்தின் அடர்த்தி வந்து நம்மளே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இன்கேஸ் அவங்க கொடுக்கலன்னா கூட இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1.36 இன்ட்டு 10⁴ கிலோகிராம் பெர் மீட்டருக்கு பாதரசத்தின் அடர்த்தியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 36 4 கூட்டினா 40ன்னு வரும், ரவுண்டு ஆகிற மாதிரி. 1.36 இன்ட்டு 10⁴ கிலோகிராம் பெர் மீட்டருக்கு. அடுத்து இது ஒரு ஃபார்முலா, F2 = F1 இன்ட்டு A2 பை A1. இது ஃபுல்லாக அந்த நீரியல் தூக்கி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதில் ஃபுல்லாக இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த கார்லலாம் க்ளீனிங்க்கு ஒரு சைடு வந்து நீரியல் அழுத்தி இருக்கும், இன்னொரு சைடு காரை வச்சு ஹைட்டாக தூக்கி வந்து க்ளீன் பண்ணுவாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகும்.
2000 கிலோகிராம் எடை கொண்ட வாகனம் தூக்க நீரியல் அமைப்பு வாகனம் இருக்கும் பிஸ்டன் பரப்பு 0.5 மீட்டர் ஸ்கேட் விசை செயல்படும் பிஸ்டன் பரப்பு 0.03 மீட்டர் ஸ்கேட் வாகனத்தை தூக்க குறைந்த அளவு விசை எவ்வளோ தேவைப்படும் F2 = F1 × A2/A1 இந்த ஃபார்முலா வந்து இப்போ யூஸ் பண்ணுறோம். F2 இப்போ வாகனத்தை தூக்க குறைந்த அளவு விசையின் பரப்பு F2 தான் நமக்கு தேவை. வாகனம் மேலே செலுத்தப்படுற பரப்பு F1, வாகனமோட தொடு பரப்பு A1, வாகனம்னாலே 1ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ F2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். F1 வந்து வாகனத்தோட 2000 இன்ட்டு இது வந்து ஆக்சுவலி F = F1ஓட வேல்யூ கிடையாது, இது வந்து M சரியா. M × G தான் இது நமக்கு தெரியும். F = MA இல்லாட்டி MG. ஸோ M × 9.8 இன்ட்டு இங்கே A2ன்றது அந்த நீரியல் தூக்கி, A1 அப்படின்றது அந்த வாகனம் இருக்கும் பிஸ்டன் தொடு பரப்பு தான் A1. ஸோ அது 0.5 போட்டாச்சு, இன்னொன்று வந்து 0.03 போட்டாச்சு. F2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 12 சென்டிமீட்டர் நீளம், 11 சென்டிமீட்டர் அகலம், 3.5 தடிமன், அப்புறம் நிறை வந்து 1155 கிராம் கொண்டதோட அடர்த்தி எவ்வளோ, தண்ணியில் அது மிதக்குமா மூழ்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடர்த்தி அப்படின்னா நிறை பை பருமன். அடர்த்தி = நிறை பை பருமன். ஸோ நிறை வந்து 1155 கொடுத்துருக்காங்க. பருமன் அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு தடிமன். ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக கீழே போட்டு நம்ம வந்து அடர்த்தி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து இது எதோட அடர்த்தினா வந்து அது கொடுக்கப்பட்ட பொருளோட அடர்த்தி. தண்ணியோட அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா 1 g/cm3. 1 g/cm3. இதை விட இது அதிகமாக தான் இருக்குது. ஸோ வந்து நீரில் கண்டிப்பாக மூழ்க தான் செய்யும். அடுத்து திரவமானி ஹைட்ரோமீட்டர். பாலின் அடர்த்தியை கண்டுபிடிக்கிறது பால்மானி லாக்டோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரையோட அடர்த்தி வந்து சாச்சுரோமீட்டர் சர்க்கரைமானி. சாராயம் வந்து சாராயமானி ஆல்கலோமீட்டர். நன்னீரை விட உப்பு நீரில் வந்து அதிகமான மிதப்பு விசை இருக்கும். இப்போ வந்து கடலில் வந்து டெட் பாடியில் மதக்கும் அப்படி சொல்லுவாங்களா, கடலில் தான் மிதப்பு விசை அதிகமாக இருக்கும். ஏனெனில் மிதப்பு விசை பாய்மங்களின் பருமம் அடர்த்தியை சார்ந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ வந்து இது எதுக்கு பால்மானி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டா இது முக்கியமான கொஸ்டின். பால் பதனிடும், அப்புறம் வந்து பால் பண்ணைகளில் யூஸ் பண்ணுறாங்க. பாலின் தூய்மையை பாலின் தூய்மை எப்போ கண்டுபிடிப்பாங்க? 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. வெண்ணெய் அளவு, அப்புறம் பாலின் குறைவாக மிதக்கும், அதெல்லாம் வந்து வச்சு எல்லாமே கண்டுபிடிக்கிறது இந்த பால்மானி தான் யூஸ் ஆகுது. வெண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் குறைவாக மிதக்கும் அப்படின்றத வச்சு. சரியான பால் அளவீடு அப்படின்னா பால்மானியில் இப்போ வந்து பால் லாக்டோமீட்டரில் எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா அப்படின்னா அது என்ன அளவு காமிக்கணும்னா 32 அப்படின்னு காமிக்கணும். எவ்வளோ காமிக்கணும்னா 32 அப்படின்னு காமிக்கணும். இப்போ இங்கே எப்படி காமிச்சிக்கலாம்னா, இப்போ 1 லிட்டர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ 25 ரூபாயிலேருந்து 32. ஸோ 32 ரூபா வச்சா தான் அது ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரைஸு. 32 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 1/2 லிட்டரோட ப்ரைஸ் 32 அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கார்ட்டீசியன் மூழ்கி களிமண்ணால் குறிப்பிட்ட பேனா மூடி வச்சு செய்வாங்க. ஆர்க்கிமிடிஸ் தத்துவம்ன்றது பாஸ்கல் விதியின் விளைவு தான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். குளியல் தொட்டியில் உரைகான் கற்றுக்கிட்டே இருந்துச்சாலே அது. அடுத்து 76 மீட்டர் உயரம், 76 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பாதரச ஸ்தம்பத்தோட அழுத்தம் 1 அட்மாஸ்பியர் அப்படின்றாங்க. அப்போ பாதரச ஸ்தம்பம் வந்து 1 அட்மாஸ்பியர் இருக்கணும்னா 76 சென்டிமீட்டர் உயரம். கார்ட்டீசியன் மூழ்கி ஆய்வு வந்து மிதப்பு விசையின் தத்துவம் அப்படின்றாங்க. நல்லியல்பு வாய்வு விதி சோதனை மூலம் விளக்குறது. கார்ட்டீசியன் மூழ்கியோட இதை வந்து மிதப்பு விசையின் தத்துவத்தை விளக்குது எதுனா நல்லியல்பு வாயு விதி. சரியா? அடுத்து பொருளின் நடத்தி நீரின் நடத்தி தான் ஒப்படர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அழகு கிடையாது. நீரியல் மானி திரவத்தின் ஒப்படர்த்தி கணக்கிட உதவுது ஆர்க்கிமிடிஸ் தத்துவ நீரியல் மானி திரவத்தின் ஒப்படர்த்தி. பால்மானி ஆர்க்கிமிடிஸ் தத்துவ அடிப்படையில் தான் செயல்படும். பாலின் நடத்தி கணக்கிட மூலம் தூய்மையை காட்டும். இது வந்து ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், இதுவும் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். திரவம்னாலே ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் தான். திரவத்தின் ஒப்படர்த்தி நீரியல் மானி. நீரில் மூழ்கி இருக்கும் காற்றுக்கு வீது மேலே இருக்கும், அதன் அளவு வந்து அதிகரிக்கும். வளிமண்டலத்தில் மேகம் ஏன் மிதக்குதுன்னா அடர்த்தி குறைவாக இருக்குது. ப்ரெஷர் குக்கரில் இதெல்லாம் அதிகம். அடுத்து வந்து இதெல்லாம் பேசிக் தான், நீங்கள் அப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும். நிலத்தடி நீரை அடியிலேருந்து வந்து நம்ம பம்ப் மூலமாக எப்படி ஏற்றுறோம் அப்படின்னா ஆர்க்கிமிடிஸ் நீர்த்தேக்கம் அது மூலமாக தான். அடுத்து பிக்னோமீட்டர் வந்து அடர்த்தி குடுவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்க்கிமிடிஸும் வாய்க்குழுக்கும் பொருந்தும், நீருக்கு மட்டும் இல்லை வாய்க்கும் பொருந்தும். நீரியல் அழுத்தி தான் எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் எடுக்கிறதுக்கு நீரியல் அழுத்தி தான் பயன்படுது. இது ரொம்ப முக்கியம். அடர்த்தினா நிறைவே பெருமன் 1 கிராம் இடையில் 980 டைன்
எப்படி சொல்கிறாங்க, பாஸ்கல் விதினா அழுத்தத்துக்கு பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் ஹெச்ரோஜி, பால்மணி வந்து பால். 200 கிராம் எடை வந்து மரக்கட்டை மிதக்கிறது. பருமன் 300 சென்டிமீட்டர். நீரினால் ஏற்படும் உந்து விசை எவ்வளோ? F வேல்யூ வந்து F m × G. ஸோ வந்து இதை கிலோகிராமாக மாற்றி இன்டூ ஜியோட மல்டிப்ளை பண்ணுறப்போ 1.96 வந்து வருது. உந்து விசை வந்து F. ஸோ F m × G, 0.2 × G. அடுத்து பாதரச அடர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஒப்படர்த்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. பாதரச அடர்த்தி பை நீரின் அடர்த்தி. ஸோ வந்து இது 13600 பை நீரின் அடர்த்தி வந்து கிராமில் வைக்கும் போது 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு பார்த்தோம். இங்கே வந்து கிலோகிராமில் இருக்கனால கீழேயும் 1000 பெருக்கிறோம். ஸோ வந்து 13.6 வந்துடுது. அடுத்து நீரின் அடர்த்தி வந்து இது அடர்த்தி SI அலகில் கூறும்போது கிலோகிராம் பெர் மீட்டருக்கு. 100 கிராம் எடை மரக்கட்டை நீரில் மிதக்கிறதுனா அதோட தோற்ற எடை எவ்வளவு அப்படின்னா வந்து 100 கிராம் எடை கொண்ட மரக்கட்டை நீரில் மிதக்கிறது அப்படின்னா அதோட தோற்ற எடை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா மேல் நோக்கிய உந்து விசை வந்து சமமாக தான் இருக்கும். ஸோ தோற்ற எடை மதிப்பு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து 98.6 கிலோ பாஸ்கல். வளிமண்டல அழுத்தம்னா பாதரசமானியின் உயரம் எவ்வளோ அப்படின்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து 98.6 கிலோ பாஸ்கல்ன்றனால 10⁻³ போட்டாங்க. பை பாதரசத்தோட அடர்த்தி வளிமண்டல காற்றழுத்தம் பை பாதரசத்தோட அழுத்தம். ஸோ பாதரச அழுத்தம் வந்து என்னென்னா இது நம்ம ஆல்ரெடி மனப்பாடம் பண்ண சொன்னோம் 1.36 × 10⁴ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம கிராவிட்டி ஃபோர்ஸும் இருக்கனால 9.8 போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். மீன் எப்படி வந்து நீரில் கீழ் மேலும் போகுது அப்படின்னா வந்து செபிள் மூலம் ஆக்சிஜனை காற்றுப்பையில் நிரப்பி அடர்த்தி குறையும் போது மேலே போகுது. மிதப்பு விசை, புவியீர்ப்பு முடுக்கம் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. பனிக்கட்டியை நீரில் வந்து மிதக்கும், ஆல்கஹாலில் மூழ்கும். அதுக்கு அடர்த்தி தான் காரணம். அடியில் துளையிடும் போது படலில் நீர் மூழ்கும். ஏன்னா நீர் உள்ளே வந்தோடனே அதோட கனம் அதிகரிக்குது. அழுத்தம் எல்லாமே வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷரை விட அதிகமாகறனால உள்ளே மூழ்குது. பாஸ்கலோட இது வந்து Nm/m². அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.